ஆனா இன்னைக்கு எங்களுக்கு இது சீரியஸ், வெரி வெரி சீரியஸ் மேட்டர். என்ன எங்களுக்கு உலகம். ஆனா அல்லாஹ்வுடைய சீரியஸ் என்ன? அல்லாஹ்வுடைய சீரியஸ் மௌத்துக்கு போறவங்க வாழ்க்கை. எங்களை முழு கவலையும் முழு டென்ஷனும் முழு நோக்கமும் உலகத்தை பத்தி நன்றி. அல்லாஹ் உலகத்தை பத்தி என்ன சொன்னான்? அது ரெண்டையும் அவ்வளவு சீரியஸா பேசிட்டு அல்லாஹ் உலகத்தை பத்தி சொல்றான். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர். உலகம் என்றது என்ன தெரியுமா? இது சினோடு ஏமாற்றக்கூடிய இன்பம், சினோடு இன்பம். இன்னொரு ஆயத் சொல்லுது, உலகம் என்றது விளையாடுறதும் வீண் விளையாட்டு. நீ உலகத்துல மதிப்பு யாரு? யாருக்கு மதிப்பு? விளையாடுறவனுக்கும் நடிக்கிறவன். இன்னைக்கு எல்லாம் நடிகை நாடு. நடிச்சாதான் மதிப்புன்றது எல்லாருக்கும் தெரியும். நடிகனுக்கும் விளையாட்டுல அந்த துறையில உள்ளவனுக்கு மதிப்பு யாருக்குமே இல்லை. அதுதான் உலகம். குர்ஆன் சொல்லுது, இது அவசரமாக முடிஞ்சு போற சினோடு இன்பம். இப்ப நாங்களும் அதைதான் மாட்டிக்கிறோம். பணத்துடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது, அரசியலுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது, படிப்புடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது, வியாபாரத்துடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது. ஆனா தொழுகையுடைய பொறுமதி எங்களுக்கு விளங்குது. சதகாவுடைய பொறுமதி என்ன? குர்ஆனுடைய பொறுமதி என்ன? தீனுடைய பொறுமதி என்ன? இந்த மகத்துவம் எங்களுடைய உள்ளத்துல இல்ல. ஏன்டா எங்களுக்கு சீரியஸ் எங்களுடைய உலகம் மட்டும். அன்பான சகோதரர்களே, நாங்க அப்படி வாழ்வோம் என்றா எங்களோட வாழ்க்கை ஒரு நஷ்டமான, ஒரு ஆகவே கைசேதமான ஒரு வாழ்க்கையாக எங்களோட வாழ்க்கை மாறி. அல்லாஹ் தஆலா எங்களுக்கு புத்தியாக சொல்லித்தாரான், உலகத்துடைய வாழ்க்கையை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எதிர்காலத்துல நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதுக்கு இந்த வாழ்க்கையை நீங்க தீனோட கழிச்சுக்கோங்க. எங்களுக்கு இன்னைக்கு எந்த அளவுக்கு நாங்க துனியாவிற்கு நேரம் கொடுக்கிறோம் என்றா எங்களோட தொழுகைக்கு கூட எங்களுக்கு நேரம் இல்லாத லெவல்ல இருக்கு. நாங்க உண்மையான முஸ்லீம், எங்களோட உண்மையான கொள்கையை வெளியாக்குற இடமே எங்களோட தொழுகை தான். எங்களோட தொழுகை சீர் இல்லாட்டி எங்களோட வேற எந்த அமலுமே அல்லாஹ் கிட்ட கபூல் இல்லாம போயிடுச்சு. அல்லாஹ் எங்கெல்லாம் சொர்க்கவாசிகளை பத்தி பேசினானோ அங்கெல்லாம் அவர் தொழுகையாளியாக இருப்பாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வல்லதீனஹும் அலா ஸலவாத்திஹிம் யுஹாஃபிதூன். சொர்க்கவாசிகளுடைய ஆகப்பெரிய தன்மை அவங்க தொழுகையில பேருந்தலாக இருப்பான். இன்னைக்கு எங்க தொழுகையுடைய ஹாலாத் எப்படி இருக்கு? ஒரு அரசியல் கூட்டம் என்றா 10 மணிக்கு கூட்டம் என்றா 9:50 ஒரு பேர் நிற்கிறார். கோர்ட்ல இவருடைய வழக்கு இருக்கின்றா 11 மணிக்கு போக வேண்டியவர் 10 மணிக்கு போறார். பிள்ளைக்கு கிளாஸ் 8 மணிக்குண்டா வீட்டுல எல்லாருமே 7 மணிக்கு எழுப்பிட்டான். டைமுக்கு முன்னுக்கு வாப்பாவும் மகனும் முன்னுக்கு. ஆனா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரையும் கூப்பிடுறான். ஹய்யால ஸலா, உனக்கு வெற்றி இங்க இருக்குது, நான் தாரேன் வா. ஹய்யால ஸலா, வெற்றி இங்க இருக்குது வா. ஹய்யால ஸலா, தொழுகையின் பக்கம் வா. தொழுகையில தான் வெற்றி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். நாங்க முன்னுக்கு வந்து எங்க வேற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்க வியாபாரம் எங்களுக்கு பெருசு, பேசி நிக்கிற கூட்டாளி எங்களுக்கு பெருசு, எங்க வேற விஷயங்கள் பெருசு. நாங்க இந்த நன்மையோட போனா அவ்வளவு பெரிய சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்குமா? எங்க எதிர்காலம் சிறந்த எதிர்காலமாக மாறுமா? அல்லாஹ் சொல்றான், நீ சுபஹ்க்கு வந்து 2 ரக்காத் முன்சுன்னத் தொழு, நான் உனக்கு இந்த முழு உலகத்தையும் விட சிறந்த நன்மையை தாரேன். ஒரு சுப்ஹானல்லாஹ் என்ற பாதையில சொல்லு, இந்த உலகம் நிறைய தங்கம் அல்ல, முத்து இல்ல, நன்மைகளை தாரேன். உலகம் நிறைய நன்மைகள், அந்த நன்மையை வச்சுதான் சொர்க்கத்துல எங்களுக்கு பிரயோசனம் அடையும். தங்கத்தை கொண்டு போய் விரல வச்சு எங்களுக்கு சொர்க்கத்துல அந்தஸ்து அடையலாம். எனவே உலகத்தை நாங்க சேகரிக்க வேண்டியது நன்மைகள் தான். எதிர்காலமும் அது எங்க கையில இல்ல, அது அல்லாஹ் முடிவு செய்யறதுதான். இறந்த காலமும் அது எங்க கையில இல்ல. ஆனா இந்த நிகழ்காலம் எங்க ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்குது. எங்களுக்கு நினைச்சா அதை ஹராத்ல பாவிக்கவும் மேலும், அதை நினைச்சா எங்களுக்கு ஹலால்ல பாவிக்கவும். என்ன அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் உலகத்துல யாரெல்லாம் உலகத்துல தீனை மதிச்சு வாழ்றாங்களோ அல்லாஹ்வும் கியாமத்துல அவங்களை கண்ணியப்படுத்துவான். உலகத்துல யாரு தீனை மிதிக்கிறாங்களோ அவங்களோட தேவைக்கு மட்டும் தீனை யூஸ் பண்றாங்களோ இவங்களையும் அல்லாஹ் உலகத்துல யூஸ் பண்ணிட்டு விட்டுருவான். இன்னைக்கு சிலவங்க மார்க்கத்தை யூஸ் பண்ற சாப்பாட்டுல போடுற ரொம்ப மாதிரி. கல்யாணம் வந்தா சும்மா ஒரு சடங்குக்கு ஒரு பாத்தியாக ஒருத்தர், என்னமாவது ஒவ்வொரு காரியங்கள் வந்தா மார்க்கத்தை அதுக்கு மட்டும் சும்மா தொட்டு எடுக்க. ஆனா வாழ்க்கையோட 199 யாரையோ பார்த்து உலகத்துல எது ட்ரெண்டிங்கா இருக்கிறோ அதை தான் செஞ்சு கொண்டிருக்கிறான். கியாமத்தை யாரோட விட்டு வரும்? எங்களுக்கு யார் முன்னாடி? நாங்க யாரோட வாழ்க்கையை பார்த்து எங்க வாழ்க்கையை மாற்றணும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்க உலகத்துல யாரையாவது ஃபாலோ பண்றேன்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்களை ஃபாலோ பண்ணுங்க. அந்த சஹாபாக்களை மாதிரி உங்களோட வாழ்க்கையை மாத்திக்கும். அவங்க சும்மா மடமையான ஆட்கள் இல்ல. அவங்க அபர்ருஹா குலூபன், அவங்களோட உள்ளங்களை விட சுத்தமான உள்ளங்கள் உள்ள உலகத்துல யாருமே இல்லை. அவங்க உள்ளங்கள் எல்லாம் அவ்வளவு சுத்தமான உள்ளங்கள். அமகுஹா இல்மன், அவரோட அறிவு இது ஆழமான அறிவு. அந்த சஹாபாக்கள் குர்ஆனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ஹதீஸையும் விளங்கக்கூடிய திறமை உள்ளவங்களாக இருந்தாங்க. இன்னைக்கு எங்களுக்கு குர்ஆன் ஒரு ஆயத்தை ஓதினா அதுல தஃசீரை சொல்லாம அந்த ஆயத்து விளங்காது. சஹாபாக்களுக்கு ஒரு ஆயத்தால எத்தனையோ விளக்கங்கள் படும். அல்லாஹ்வுடைய வசனத்தை சுமக்கக்கூடிய அறிவாளிகளா இருந்தான். ஆனா அகல்லுஹும் தகல்லுஃபன் வஅகல்லுஹும் தகல்லுஃபன், அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா அவங்களோட நேரங்கள்ல அதிகமானதை மறுமையுடைய வாழ்க்கைக்காக கொடுத்தான். கிடைக்கிறத சாப்பிடுவாங்க, கிடைக்கிறத உடுப்பாங்க. அவங்களோட பள்ளி எல்லாம் இது போல காபட் போட்ட பள்ளிகள் இல்ல, செயல் போட்ட பள்ளிகள் இல்ல, ஏசி போட்ட பள்ளிகள் இல்ல. அவங்க தொழில்கள் எல்லாம் மண்ணுக்கு மேலதான். அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு பல கறிகள் இருக்குல்ல, கிடைக்கிற சாப்பாடு திம்பாங்க, கிடைக்கிற கல்லை திம்பாங்க, கிடைக்கிற பாத்திரத்தை சாப்பாடு சாப்பிடுவாங்க. உலகத்தை முச்சம் அவங்க அழுத்தி கொள்ளல. அவங்களோட கால நேரங்கள் அல்லாஹ்வுக்கே கொடுத்தான். ஒரு சஹாபியுடைய சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். அப்துல்லாஹ் இப்னு ஹராம் என்ற ஒரு சஹாபி, இவர் உஹது யுத்தத்துல கலந்து கொண்டு ஷஹீதாக்கப்பட்டிருந்தார். இவருடைய உடம்பை அதாவது காஃபிர்கள் சல்லடைய போல சின்ன பின்னமாக ஆக்கியிருந்தான். அவனோட ஜனாசா மூடி வைக்கப்பட்டிருக்குது. மகன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மூத்தா போன சஹாபியுடைய பெண் பிள்ளைகளும் வந்தாங்க. வந்து அந்த கஃபனை ஒஸ்த பார்க்கிற நேரம் இருந்த சொந்தக்காரர்கள் சொன்னாங்க, கஃபனை ஒஸ்திராதீங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இல்ல எனக்கு மனசு இடம் கொடுக்கல, நான் திருப்ப அந்த கஃபனை ஒஸ்த பார்த்தேன், திரும்பவும் அனுமதி கொடுக்கல, அவங்க வானாண்டாங்க. கடைசியா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பரவாயில்ல வாப்போ பார்க்க கொடுங்க மகனுக்கு.
அந்த கஃபனை ஒஸ்திர நேரம் அந்த முகமும் உடம்பும் அந்த அளவுக்கு சல்லடைய போல ஆக்கப்பட்டுச்சு. இதை பார்த்தோம் அவனோட மகள் ஒரு சத்தம் போட்டா, அங்க இருந்த எல்லா சஹாபாக்களும் அந்த சத்தத்தை கேட்க அந்த அளவுக்கு பெரிய சத்தம் போட்டான். இந்த வாப்பா இப்படி ஆளுக்கு அந்த உடம்பு வெயில வைக்கப்பட்டுச்சு. இங்க ஸ்ரீலங்காவுடைய வெயில போல இல்ல, சவுதியுடைய சுட்டரிக்கக்கூடிய வெயில். இவ்வளோ அதாவது செய்யப்பட்ட உடம்பு அது வெயில வைக்கப்பட்டிருக்கே இந்த ஆத்திரத்தோட மகள் சொல்ற நேரம் நபி சொன்னாங்க, ஏமா அழுவ, உன வாப்பட ஜனாசாவை வெயில் படாம மலக்குமார்கள் நிழல் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. ஜனாசா அடக்கம் செய்யப்படுது, 2 நாள் 3 நாள் போகுது. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க. நபி அவங்க கேட்டாங்க, ஜாபிர் என்ன உடைஞ்சு பேசிக்கிறீங்க, பாப்பா மூத்து சுத்தியா? சொன்னாங்க, ஓயா ரசூலுல்லாஹ். சொன்னாங்க, ஜாபிர் நீ கவலைப்படாதே, அல்லாஹ் எல்லாரோடையும் திரைக்கு பின்னால இருந்து தான் பேசுவான், உன வாப்பாவோட அல்லாஹ் திரையே இல்லாம பேசு. உன வாப்பா கிட்ட அல்லாஹ் கேட்டான், அப்துல்லாவே உனக்கு என்ன ஆசை நீ சொல்லு, நான் செஞ்சுட்டேன். என்ன உன வாப்பா அல்லாஹ் கிட்ட சொன்னாரு, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு, யா அல்லாஹ் என்னை உலகத்துக்கு அனுப்பு. பல பெண் பிள்ளைகளை விட்டு அவன் மூத்தா போனான், அவங்களுக்கு திருமணத்துடைய ஏற்பாடும் செய்யல, பல 1000 ரூபாய் கடனோடு தான் மூத்தா போனான். சொன்னாங்க, யா அல்லாஹ் திரும்ப உலகத்துக்கு அனுப்பு, நான் திரும்ப வைத்து உண்ட பாதையில யுத்தம் செஞ்சு நான் திரும்ப ஷஹீதாகவார். அல்லாஹ் சொன்னா, இல்ல அப்துல்லா, என்ற ஒரு முடிவு இருக்குது, யார் மௌத்தாகிறாங்களோ திரும்ப நான் ஹயாத் அவங்களுக்கு கொடுக்கிறது. இப்படி உன்னோட வாப்பா அல்லாஹ் சொர்க்கத்துல கண்ணியப்படுத்திக்கிறான். எனவே ஜாபிர் நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னான். என்ன அன்பான சகோதரர்களே, இதுதான் சஹாபாக்கள். அவங்க உலகத்துடைய வாழ்க்கையை இப்படிதான் யூஸ் பண்ணினான். எனவே இன்னைக்கு எதிர்காலம் ஒளிமயமான எதிர்காலமா மாறி நாங்களும் அது போல புத்திசாலியா இருக்கோம். நாங்க கால நேரங்களை துன்யாவுக்கே கொடுத்துட்டு அல்லாஹ் தந்த மூச்சு, அல்லாஹ் தந்த காலம், அல்லாஹ் தந்த ஆஃபியத், இதை நாங்க அல்லாஹ்வுக்கு கொடுக்காம மூத்தாகினா பெரும் நஷ்டவாளிகளாக மூத்தாய்.